ஆசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 19வது திருநாமம் நித்திய புஷ்டா என்பது. ஆயர்பாடியில் புஷ்டிமதி என்று ஒரு கோபிகை வாழ்ந்து வந்தாள். அந்த புஷ்டிமதி வீட்டுல ஒரு பசுமாடு இருந்தது. ஒரு பசுமாடு இருக்குன்னா பசுவிடம் இருந்து 5 ஐட்டம் வரணும். பால், தயிர், நெய், கோமயம், கோமூத்திரம். அந்த பசு எப்படி இருந்ததான்? 5க்கு 2 பழுது இல்லை, கடைசி 2 மட்டும்தான் வரதான். முதல் 3 வரல. பால், தயிர், நெய் இல்லை, கோமயம் கோமூத்திரம் மட்டும் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பசுவாக ரொம்ப இழைச்சு போய் ரொம்ப வீக்கான பசுவா இருந்ததாம். கர்காச்சாரியார் என்பவர் தான் ஆயர்களுக்கெல்லாம் புரோகித்தார். அதனால இந்த புஷ்டிமதி கர்காச்சாரியரிடம் சென்றாளாம். அவர்கிட்ட போய் பிரார்த்தித்தாளாம், சுவாமி, இந்த பசுமாடு ரொம்ப இழைச்சு போயிருக்கு, ஒண்ணுமே கறக்க மாட்டேங்கிறது. நீங்க ஏதாவது மந்திரம் அல்லது வேதத்திலே சொல்லப்பட்ட ஏதாவது வழிபாடு, பூஜை, யாகம் ஏதாவது பண்ணி இந்த மாடு நல்லா பால் கறக்கும்படியாக பண்ண முடியுமா? அல்லது நீங்கள் ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது உணவு கொடுத்து அதை இது சாப்பிட்டா இந்த மாடு நன்னா பால் கறக்குமா? எனக்கு தேவை மாடு நன்னா பால் கறக்கணும், கொஞ்சம் நாங்களாவது வாழ்வதற்கேற்ற வாழ்வாதாரம் இதுல இருந்து கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டா. உனக்கு பால் நன்னா கறக்கணும் மாடு, அவ்வளவுதானே, அதுக்கு ஏன் எங்கிட்ட வர? நம்ம நந்தகோபன் பையன் கிருஷ்ணன் இருக்கான் தெரியுமான்னார். ஓ தெரியுமேன்னா. கிருஷ்ணன்ட்ட மாடை கூட்டுன்னு போனார். அவன் பார்வை படும்படியாக இந்த மாட்டை நிறுத்து, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது நீயே பார் அப்படின்னாராம். சரின்னு இந்த புஷ்டிமதி ஒரு பெரியவர் சொல்றார், நாம ஏன் மறுத்து பேசணும்னு அந்த பசுமாட்டை ஓட்டி கொண்டு நந்தகோபன் யசோதை வீட்டு வாசலுக்கு வந்தார். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா. பார்த்தா நம்மாள் இவன் நம்மளை கூப்பிடவே மாட்டாளே, திடீர்னு வந்திருக்காளேன்னு கண்ணபிரான் ஜம்முன்னு வெளியில ஓடி வந்தான். சொல்லு என்ன விஷயம் அப்படின்னா. ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, சும்மா உன்னை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன், என்ன சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு கேட்டா. எங்க சாப்பிட்றது, உங்க வீட்டுல ஏதாவது வெண்ணெயெல்லாம் கடந்து எடுத்து வச்சா சொல்லுங்க, வந்து சாப்பிட்டுட்டு போறேன்னா. அதெல்லாம் இருக்கட்டும்பா, சரி நல்லா சாப்பிடு, எல்லாம் ஆச்சா, நான் போயிட்டு வரேன். ஏன்னா இப்ப அவன் பார்வை மாட்டு மேல படுறதுதான் முக்கியம். இப்ப கிருஷ்ணனை விசாரிப்பது இப்ப இவளுக்கு நோக்கம் இல்லையே. பார்த்தாச்சு, கிருஷ்ணன் பார்வை மாடு மேல பட்டுடுத்து. நான் போயிட்டு வரேன்னு நகர்ந்தா மாடு வரமாட்டேங்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் பகவானுடைய சன்னிதானத்திலேயே இருக்கணும்னு அந்த பசுமாட்டுக்கு ஆசை, வரமாட்டேன்னுது. பலவந்தமா பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டா. இழுத்துன்னு வந்து தன் வீட்டுல மாட்டு தொழுவத்துல கட்டிட்டா. அடுத்த நாள் காலை புஷ்டிமதி எழுந்தாள், பால் கறக்க போறா. சும்மா மாட்டோட மடியில கைய வச்சா கறந்துட்டே இருக்கு. கறந்தா சும்மா 25 லிட்டர் பால் கறந்ததான். அது சிறப்பு இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாலை காய்ச்சி பயன்படுத்துறதெல்லாம் பயன்படுத்திட்டு மிச்சம் உள்ளதை உர குத்தினாலாம். உர குத்திட்டு பார்த்தா அடுத்த நாள் காலை 25 லிட்டர் தயிர் கிடைச்சுதான். இதுவும் கூட ஆச்சரியம் இல்லை. அந்த 25 லிட்டர் தயிரை கடைந்தாலாம். கடைந்தா 25 லிட்டர் வெண்ணெய் கிடைக்கிறதாம். அதுக்கப்புறம் அந்த 25 லிட்டர் வெண்ணெய காய்ச்சினாலாம். காய்ச்சினா 25 லிட்டர் நெய் கிடைச்சுதான். வியந்து போனா, இது என்னப்பா ஆச்சரியமா இருக்கு. அதுதான் கிருஷ்ணனுடைய கட்டாட்சம்னார். பகவானுடைய பார்வை ஒருத்தர் மேல பட்டுதுன்னா அவளுக்கு எல்லாமே புஷ்டி ஆகுமா. புஷ்டி என்றால் ஊட்டச்சத்துன்னு அர்த்தம். இப்ப சரீரமும் நல்ல புஷ்டியா ஆரோக்கியம் பெறும். உள்ளே ஜீவாத்மாவுக்கு ஞானம், பக்தி இதெல்லாம் வளர்றது ஆத்மாவுக்கு புஷ்டி. பகவானுடைய அருட்பார்வை நம் மீது விழுந்தால் தேகத்துக்கும் புஷ்டி தான், ஆத்மாவுக்கும் ஞானம் என்ற உணவு கிடைத்து பக்தி, ஞானம், வைராக்கியம் இது போன்ற நல்ல குணங்கள்லாம் புஷ்டியாகும். இந்த பெருமாளுடைய பார்வை எப்போதும் யார் மேல படுறதுன்னா மகாலட்சுமி மேலதான் படுறது. எப்போதும் பெருமாள் பிராட்டி மகாலட்சுமியையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப எப்போதும் பிராட்டியையே பெருமாள் பார்க்கிறார்னா அவள் எவ்வளவு புஷ்டியாக இருப்பாள். அதனால புஷ்டி என்றால் வெறும் சரீர ரீதியாக பருத்திருத்தல்னு மட்டும் அர்த்தம் இல்லை. நற்குணங்களாகட்டும், பண்புகளாகட்டும், ஞானமாகட்டும், பகவானிடத்திலே ஈடுபாடாகட்டும், இது எல்லாமே நமக்கு நன்றாக பெருகும், புஷ்டியா இருக்கும். அப்போ பெருமாள் மொத்தமா மகாலட்சுமியே பார்த்துட்டு இருக்கான்னா நித்தியமும் அவ எல்லா வகைகளிலும் நிறைவோடு இருக்கிறாள். புஷ்டி என்பது நிறைவை குறிக்கிறது. அப்ப எல்லாத்துலயும் நிறைவு. அதாவது பால்னா அது தயிர் நிறைந்து இருக்கிறது, பால்ல அப்படியே தயிர் நிறைஞ்சிருக்கு, தயிர்ல வெண்ணெய் நிறைஞ்சிருக்கு, வெண்ணெயில நெய் நிறைஞ்சிருக்கு. அப்படி அந்த நிறைவை தருபவன், அதுதான் புஷ்டி. பிராட்டியையே பார்த்துட்டு இருக்கான்னா பிராட்டி எவ்வளவு புஷ்டியா இருப்பா. அதனாலதான் மகாலட்சுமி நித்திய புஷ்டா என்று அழைக்கப்படுகிறாள். நித்திய புஷ்டாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கும் எல்லாவித புஷ்டி, ஊட்டச்சத்து எல்லாம் ஏற்பட்டு நிறைவோடு நாம் வாழும்படி அருள் புரிவாள். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 20வது திருநாமம் விபாவரி என்பது. எப்போதுமே மெடிக்கல் ரூல் என்னன்னா, ஒரு பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணணும்னா நேச்சுரல் சன்லைட்டை எக்ஸாமின் பண்ணணும். அஃப்கோர்ஸ் பென் டார்ச் எல்லாம் வச்சிருக்கோம்னா சூரிய ஒளி எதுவும் இல்லை,
அல்லது நாம லைட் அடிச்சு தான் பார்க்க வேண்டிய நிலைமைனா, இப்போ தொண்டைக்குள்ளெல்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ண வேண்டியிருக்கு, அல்லது கண்ணுல எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும், இதுக்கெல்லாம் லைட் அடிக்கலாம்ப்பா. கால்லயோ கையிலயோ இது போல ஓப்பன் ஸ்கின்ல ஒரு லீஷன் இருக்குன்னா, சன்லைட் இருக்குன்னா அந்த நேச்சுரல் லைட்ல தான் பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணணும். ஏன்னா செயற்கையா நீங்க எத்தனை ஒளி கொண்டு வந்தாலும் அந்த செயற்கை ஒளியின் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அந்த கலரை பாதிக்கும். நேச்சுரல் சன்லைட்ல தான் அந்த ஸ்கின் இயற்கையா என்ன கலர்ல இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா இது மெடிக்கல் டிக்டம். பேஷண்ட் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி இருக்கு, நகருங்க வெளிச்சம் வரட்டும்னு அவர் சொல்றார். சன்லைட்ல பார்க்கணும் தெரியாதான்னு கேட்டுட்டு அப்போ அந்த ப்ரொஃபசர் ஒரு விஷயம் சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளுமே சன்லைட்ல எந்த கலர்ல தெரியறதோ அதுதான் அந்த பொருளோட உண்மையான கலர். அதனாலதான் பாருங்கள், இன்னொரு ஒளிக்கான சோர்ஸ் நம்ம நிலவு 3 சொல்றோம். ஆனா அந்த நிலவுக்கு எங்கேருந்து ஒளி வருதுன்னா சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் அது நமக்கு கொடுக்கறதே ஒழிய நிலவு நேச்சுரல் சோர்ஸ் கிடையாது. நட்சத்திரங்கள் வானத்திலே பிரகாசிக்கின்றன, ஆனா அதனால பூமிக்கு வெளிச்சம் வருவதில்லை. நாம ஒளிக்காக விளக்கு அது இதுன்னு சூரியன் இல்லாத நேரத்துல இரவு பொழுதுல ஏத்தி வைக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சூரியன் வந்துட்டா அந்த விளக்கு எடுபடுமா? அது ஒரு டியூப்லைட்டா இருக்கட்டும், அகல் விளக்காகட்டும், எந்த விளக்கு ஏத்தி வச்சாலும் சூரிய ஒளி வந்து விட்டால் பகல் விளக்குன்னு ஆயிடுறது இல்லையா? அப்போ நமக்கு ஒளி கொடுக்கக்கூடிய மெயின் சோர்ஸ் யாருன்னா சூரியன் தான். ஆனா பிருகதாரண்யக உபனிஷத் அழகா ஒரு விஷயம் சொன்னது. சூரியன் தான் ஒளி கொடுக்கறான், எல்லா ஒளிகளுக்கும் சூரியன் தான் ஆதாரம்னு நீங்கள் சொல்கிறீர்கள். மற்ற ஒளிகள் சூரியனுக்கு எதிரே எடுபடாது, சந்திரனுக்கு சூரியன்டேன் தான் ஒளியே வருது. வரட்டும், சூரியன் யார்கிட்டேந்து ஒளி வாங்குறான் தெரியுமா? நாராயணன் தான் சூரியனுக்குள்ளே இருந்து அந்த சூரியனுக்கே ஒளி தரான். அந்த பெருமாள்டேந்து ஒளியை கடன் வாங்கி கொண்டுதான் சூரியன் ஒளி வீசுகிறான். அதனாலதான் நாராயணன் ஒளி வீசி கொண்டு வந்து விட்டால் அவருக்கு முன்னாடி சூரியனே பகல் விளக்காடுறாராம். அப்போ அந்த நாராயணனுக்கு யார் ஒளி கொடுக்கிறாள்னா மகாலட்சுமி தாயார். முன்பே பார்த்தோம் அல்லவா, பொன்மேனியோடு பிராட்டி தான் பெருமாள் திருமார்பில் இருந்து அவர் திருமேனிக்கே ஒளி சேர்ப்பவள் மகாலட்சுமி. இது ராமாயணத்துல சீதையே சொல்றா, அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா. பெருமாள் சூரியனாக இருப்பார்னா அவருடைய ஒளியாக நான் இருக்கிறேன்கிறா. அப்போ பெருமாளுக்கே ஒளியாக இருக்கிறாள் அல்லவா, அதனாலதான் விபாவரின்னு மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள். விபாவரியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வாழ்க்கையிலே அமையும்படி அந்த பெருமாள் தாயார் அருள் புரிவார்கள். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 21வது திருநாமம் அதிதிகி என்பது. ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் பிரம்மச்சரிய ஆசிரமம் குருகுலவாசம் செய்யும் சமயம் அவருக்கு சுமார் 5 அல்லது 6 வயது தான் அப்போது இருக்கும். அப்போ ஒரு குருகுலத்திலே படிக்கக்கூடிய மாணவன் தினந்தோறும் பிக்ஷை எடுத்துத்தான் உணவு உட்கொள்ள வேண்டும்னு அது சாஸ்திரம். ஏன்னா நாம் கல்வி கற்கணும், ஞானம் வளர வேண்டும் என்றால் முதல்ல பணிவு வேணும். எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, இதுக்கு மேல நான் எதுக்கு படிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு எந்த ஞானமும் வளராது. அப்போ அந்த மாணவனுக்கு அப்போதே பணிவு வரணுங்கிறதுக்காக பிக்ஷை எடுத்து உண்ண வேண்டும் என்ற ஒரு வரையறையை பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அதன்படி ஆதிசங்கர பகவத்பாதர் பிக்ஷைக்காக சின்ன வயசு 5-6 வயசு குழந்தை பாலசங்கரர் பிக்ஷைக்காக போறார். அன்று துவாதசி திதி. ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்னார். பவதி பிக்ஷாம் தேகி என்று அழைக்கிறார். பெண்ணே, அடியேனுக்காக நீங்கள் பிக்ஷையிட வேண்டும் என்று அழைக்கிறார். பவதி பிக்ஷாம் தேகின்னு கூப்பிட்டார். பொதுவாக அந்த காலத்துல என்ன வழக்கம்னா 3 முறை அழைப்பார்களாம். பவதி பிக்ஷாம் தேகி, எனக்கு பிக்ஷை இடுங்கள்னு. 3 முறை அழைத்து அவர் வரவில்லை என்றால் அடுத்த வீட்டுக்கு பிக்ஷைக்கு செல்ல வேண்டும்ங்கிறது வழக்கம். இப்போ முதல் முறை துவாதசி திதி முதல் முறை அழைக்கிறார் பாலசங்கரர். ஒரு வீட்டு வாசல்ல காலடியில, கேரளால காலடியில பவதி பிக்ஷாந்தேகின்னு கூப்பிட்டார். உள்ளிருக்கும் பெண்ணுக்கு காதிலே விழுந்தது. வீட்டுல ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா. அன்று துவாதசி திதி. துவாதசி பாரணை பண்ணுவதற்காக ஒரு நெல்லிக்காய் தான் இருக்கு வீட்டுல. அந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு வறுமையிலே அவர்கள் வாடுகிறார்கள். அடடா, வெறும் நெல்லிக்காய் தானே இருக்கு, என்ன போடுவேன்னு யோசிக்கிறா. அங்க பார்த்தா 2வது முறை பவதி பிக்ஷாந்தேகின்னு அவர் கேட்டுட்டார். இன்னும் ஒரு தடவை தான் வாய்ப்பு இருக்கு, இதுக்கு மேலேயும் கேட்டுட்டார்னா அவர் அடுத்த வீட்டுக்கு போயிடுவாரே, யார் வந்திருக்காருன்னு பாப்போன்னு அப்படி அந்த பெண் வெளியில வந்து பார்த்தாலாம். பார்த்தா ஆதிசங்கரர் சிறு குழந்தையாக அப்படி ஒரு தேஜஸோட இருக்கார். இப்படி ஒருத்தர் வந்திருக்காருன்னா நாம நிச்சயமா நம்மால் முடிந்த பிக்ஷை இடணும். ஆனா அந்த பெண் யோசிச்சு பார்த்தாலாம், நம்ம வீட்டுல இருக்கிறதே இந்த ஒரே ஒரு நெல்லிக்காய் தானே, இதையும் இவருக்கு கொடுத்துட்டா துவாதசி பாரணை பண்றதுக்கே ஒண்ணும் இருக்காது. அதாவது அந்த வீட்டுல ஏகாதசி துவாதசி ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லா நாளும் பட்டினி தானே. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதே 3வது முறை பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்க வந்துட்டார்.
அதனால இந்த பெண் என்ன பண்ணாலும் இருக்கிற நெல்லிக்காயை அவருக்கு போட்டுடுவோம்னு சொல்லி அந்த துவாதசிக்குன்னு வைத்திருந்த அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து சங்கரருடைய பிக்ஷை பாத்திரத்தில் சேர்த்தாள். இவர் என்ன பண்ணுவார்னா நிமிந்து பெண்களை பார்க்க மாட்டார், தலை குனிந்தபடிதான் இருப்பார். பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகின்னு 3 தடவை கேட்டார். இப்போ அவருடைய பாத்திரத்தை தான் பார்த்துட்டு இருக்கார். பாத்திரத்துல ஒரு பழைய நெல்லிக்கனி வந்து விழுவதை பார்த்தாராம். அது கிட்டத்தட்ட அழுகின நிலையில இருக்கு. அவர் புரிஞ்சுனுட்டார், இவர்கள் வீட்டுல இருக்கிறதே இது ஒண்ணுதான், அதையும் நமக்குன்னு கொடுத்துட்டாங்கிறத புரிஞ்சுனுட்டார். புரிஞ்சுனதும் என்ன பண்ணாராம், இவ்வளவு தூரம் இதுதான் பெரிய தானம். இப்ப என்கிட்ட 1000 ரூபா இருக்கு, நான் 10 ரூபா இன்னொருத்தட்ட கொடுத்தேங்கிறது பெரிய விஷயம் இல்லை. தனக்கே வெறும் அழுகின நெல்லிக்கனி தான் இருக்கு, அந்த இருப்பதையும் கொடுப்பதுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். அப்போ இவளுக்காக நாம மகாலட்சுமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பண்ணா மகாலட்சுமி இவளுக்கு செல்வத்தை கொடுப்பாள் என்று கருதினார் ஆதிசங்கரர். அதனாலதான் கனகதாராஸ்தவம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துதி மகாலட்சுமியை குறித்து ஆதிசங்கரர் அங்கே அப்பொழுதே இயற்றினார். நேர மகாலட்சுமி தாயார் மேலே காட்சி அளிக்கிறாள். அந்த பெண் வியந்து போயிட்டாளாம். என்னடா இது, ஒரு நெல்லிக்கனி தான் இவருக்கு பிக்ஷை போட்டோம், இவர் மகாலட்சுமியை அழிச்சுன்னு வந்துட்டாரே. மகாலட்சுமி ஜம்முன்னு காட்சி அளிக்கிறாள். ஆதிசங்கரர் மகாலட்சுமியை அடிபணிந்தார். அடிபணிந்து லக்ஷ்மி தேவிட்ட பிரார்த்தித்தாராம், இவர்கள் இருக்கிறத கூட எனக்குன்னு கொடுத்துட்டா, இவர்களுக்கு தாயே நீதான் நிறைய செல்வத்தை அனுகிரகம் பண்ணணும் என்று மனமுருகி பிரார்த்தித்தார். அப்போ லக்ஷ்மி தேவி சொன்னாலாம், அப்படி இல்லை சங்கரா, நான் சொல்றதை கேட்டுக்கோ. இந்த பெண் முன் ஜென்மத்துல யாருக்குமே தானம் பண்ணல, பெரிய கருமியா இருந்தா, அதற்கு தண்டனை தான் இந்த ஜென்மத்துல பணங்காசு இல்லாம கஷ்டப்படுறா. ஏன்னா நாம என்ன செய்யறோமோ அதுதான் ரிட்டர்ன் நமக்கு திரும்ப வரும், அதுதானே கர்மாங்கிறோம். முன் ஜென்மத்துல 1 பைசா தானம் பண்ணல, அதனால இந்த ஜென்மத்துல பணம் இல்லாம கஷ்டப்படுறா, அது அவ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே சங்கரர் சொன்னாராம், ஒன்னும் செய்யலன்னு சொல்லாதம்மா தாயே, இப்போதுதானே எனக்கு இந்த நெல்லிக்கனியை அவள் பிக்ஷையாக அளித்தாளே, அது கூட ஒரு புண்ணியம் தானே, அதை வச்சு அனுகிரகம் பண்ணலாமேன்னு கேட்டார். அதுக்கு மகாலட்சுமி சொன்னாலாம், அதுக்கு தான் தரிசனம் கொடுத்துட்டேன், அத்தோட முடிஞ்சு போச்சுருந்தா. உடனே சங்கரர் கேட்டாராம், சரி அது இருக்கட்டும், அப்ப அடியேன் இதுவரை செஞ்ச புண்ணியத்தெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்றேன், அதுக்காகவாவது அனுகிரகம் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் ஒன்னும் கர்மத்தின் அடிப்படையில தான் அனுகிரகம் பண்ணுவேன்னு இல்லை, என் கருணையால அள்ளி கொடுத்துருவேன். அந்த கருணை உனக்கு புரிஞ்சிருக்கான்னு பார்க்கத்தான் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டேன். நீ ஏன் கவலைப்படுகிறாய், நீ எப்ப இந்த ஸ்துதி என்னை குறித்து பாடினாயோ அவ வீட்டுக்குள்ள என்னாச்சு பாருன்னா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தங்க நெல்லிக்கனிகளாகவே மழை பொழிஞ்சிருக்கான். அதுதான் சொல்லுவா, இந்த கனகதாரா ஸ்தவத்தை சொன்னால் தங்கம் அப்படியே மழையாக கொட்டும்னு. கனகம்னா தங்கம், தாரானா மழை. கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொன்னாலே தங்கமழை ஸ்தோத்திரம்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தங்க நெல்லிக்கனியாக மழையாக பொழிந்திருந்தது. அதனால லக்ஷ்மி சொன்னாலாம், நான் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துட்டேன், என்னை யார் கேட்க முடியும், நன்னா இருக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணிட்டு தாயாரும் புறப்பட்டாள் என்பது வரலாறு. இது சங்கர விஜயம் உள்ளிட்ட ஆதிசங்கரர் வரலாற்றை சொல்லும் எல்லா நூல்களிலும் இருக்கிறது. மனமுருகி தாயார்கிட்ட பிரார்த்தித்தா அவள் எல்லா அனுகிரகத்தையும் பண்ண வல்லவள். ஏன்னா அன்குவெஸ்டினபிள் அத்தாரிட்டி, நீ ஏன் இப்படி பண்ணன்னு அவளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட நிகரற்ற ஆளுமையோடு இருப்பதாலே அதிதிகி என்று மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள். அதிதினா ஒப்பற்ற ஆளுமை கொண்டவள். ஏன்னா ஆளுமைன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா யாருமே கேள்வி கேட்க முடியாது. அது போல யாராலையும் குவெஸ்டின் பண்ண முடியாத ஒப்பற்ற ஆளுமை கொண்டவள் அதிதிகி. அதித்யை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் அதே போல தங்க நெல்லிக்கனிகள் வந்து மழையாக பொழியும்படி தாயாரே அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.